ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மூவி லவர் சேனல். இப்போ நம்ம சேனலில் சில அப்டேட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னா, தளபதி 69ஓட ஒர்க் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ டெஸ்ட் லுக்லாம் நேற்று கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஷூட்டிங் அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும்னு இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த அப்டேட் என்னென்னா, நம்ம பிரதர்ஸ் மூவி தீபாவளி ரிலீஸ்லேயே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு. ஸோ அவங்களோட பாண்டிங் எப்படி இருக்குன்னு இந்த மூவியில் சொல்லியிருக்காங்கன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவி எப்படி இருக்கணும், அந்த பாண்டிங் எப்படி இருக்கணும், நம்ம தீபாவளி அன்னைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொரு அப்டேட் என்னென்னா, நம்ம சூரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல முடியாது. ஸோ ஒரு விவரமாக ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, அவருடைய முந்தைய படங்களான விடுதலை, கர்ணன்லேருந்து முற்றிலும் வேறுபட்ட படமாக கொட்டுக்காடு இருக்கணும். இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கான்டென்ட் ஆரியன்ட் திரைப்படம்னு உண்மைக்கு மிக நெருக்கமான படம். இது வெறும் என்னுடைய பாண்டி என்கிற கதாபாத்திரம் எல்லா குடும்பங்களிலும் இருக்கும் ஒருவன் தான். இந்த சமூகம் சொல்லி கொடுத்த உறவு முறைகளையும் நம்பிக்கைகளையும் பெரிதும் நம்புகிற ஒரு கதாபாத்திரம் தான் பாண்டி. இந்த படத்தில் வரும் பயணத்தில் இந்த சமூகம் உருவாக்கின பாண்டிக்கும் பாண்டி என்கிற தனிப்பட்ட ஒருவருக்கும் நடக்கிற மன போராட்டத்தை சரியா பிரதிபலிக்கணும்னு ரொம்ப கவனமா இருந்தேன். அதையும் சரியாகவும் பண்ணியிருக்க நம்புறேன். நீங்க அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படமாக கொட்டுக்காடு இருக்கும். ஸோ பாண்டின்றது அந்த மூவில அவரோட கேரக்டர் நேம். ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காப்புல. ஸோ மூவி கூடிய சக்தியில் வரப்போகுது. ஸோ அவர் சொன்ன மாதிரி நடிச்சிருக்காரா, மூவி எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த அப்டேட் என்னன்னா, நம்ம கமல்ஹாசனோட இந்தியன் 2 மூவி வர 9ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த அப்டேட் என்னன்னா, நம்ம டபுள் ஸ்மார்ட் மூவியோட ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லதா இருக்குது. ஸோ மூவியும் இதே மாதிரி நல்லா இருக்குமான்னு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், டுடே அப்டேட்ஸ். இதில் ஏதாட்டி ஒரு அப்டேட்டை மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி எனக்கும் தெரிவிங்க. அப்போ தான் எனக்கும் தெரியும். இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மூவி லவர். ஸோ அடுத்த அப்டேட்டில் வெயிட் பண்ணுறேன். ஸோ see you guys.